கட்சியை அடமானம் வைத்தவர் பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நம்முடைய கூட்டணி கடந்த 8 தேர்தலாக நம்முடைய தலைவர் அவர்கள் 8 ஆண்டு காலமாக இந்த கூட்டணியை பிரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோடு இப்போது புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே. அவர் வருகிற போதே ஆரம்பித்து ஓராண்டு காலத்தில் நான் தான் அடுத்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீண்ட காலம் அமைச்சர் பொறுப்பில் இருந்தவன். இப்போது இருந்த கஷ்டம் போல் எந்த காலத்திலும் அரசாங்கத்துக்கு கஷ்டம் வந்ததில்லை. ஒருபுறம் பொறுப்பேற்ற போது அதிமுகவினுடைய நிர்வாக சரியில்லாத காரணத்தால் நிதி நிலைமை மோசமாக இருந்தது. கொரோனா வந்துவிட்டது. பொறுப்பேற்றவுடன் கொரோனா வந்துவிட்டது. 2 ஆண்டு காலம் கொரோனாவுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தருவதில்லை. 100 நாள் வேலை திட்டம் அதற்கு நிதியும் சரியாக தருவதில்லை. பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அதற்கு நிதியை 2000 கோடியை நிறுத்திவிட்டார்கள். குடிநீர் திட்டம், எங்களுடைய ஜல்ஜீவன் திட்டம், அதற்கும் தர வேண்டிய பணமே 3500 கோடி நமக்கு தர வேண்டி இருக்கிறது. இந்த ஆண்டு புதிதாக 4000 கோடி தர வேண்டி இருக்கிறது. ரெண்டையுமே குடிநீர் திட்டத்துக்கு பணம் தரவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு முறையும் போராடி தான் ஒன்றியத்திலிருந்து மத்திய அரசிலிருந்து நாம் நிதியை பெற வேண்டி இருக்கிறது. இவ்வளவு நிதி நெருக்கடி இடையிலேயும் இன்னைக்கு எல்லா விதமான பணிகள், ஒவ்வொரு நகராட்சி துறை என்றால் ஒவ்வொரு துறையிலும் கிட்டத்தட்ட மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிக சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர் செயலாற்றி காட்டியிருக்கிறார்கள். அதோடு நிதி நெருக்கடி மத்தியிலே தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மகளிருக்கான உரிமை தொகை 1,15,00,000 பேருக்கு வழங்கியிருக்கிறார்.